நம்ம மார்க்கெட்ல யங்ஸ்டர்ஸுக்கு எப்பவுமே ஃபேரிங் இருக்கக்கூடிய பைக்ஸ் வந்து ஒரு அடிஷ்னல் அட்ராக்ஷன் வந்து கொடுக்கும். அதுலயுமே பஜாஜோட லைனப்ல பல்சர் 220F அப்படிங்கிற அந்த பைக் வந்து ரொம்பவே சூப்பர் ஹிட்டான ஒரு பைக். அதோட ஃபேரிங் கூடவே வந்து அந்த என்ஜினிக்கல் கொடுத்துருக்க கவுல் ஓவரால் ஸ்டைலிங்காக ரொம்பவே ஹிட்டான ஒரு வண்டி தான். அடுத்ததா வந்து பார்த்தோம்னா பல்சர்ல F250 அப்படிங்கிற ஒரு பைக்கை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் காலம் தான் வந்து அந்த வண்டி வந்து சேல்ஸ்லேயே இருந்துச்சு. ரொம்ப லிமிட்டடான நம்பர்ஸ்லேயும் தான் வந்து அதை வந்து சேல் பண்ணியிருந்தாங்க. அந்த வண்டியை வந்து நம்மளோட டியர் சப்ஸ்கிரைபரோட வண்டியை வந்து நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ணி அவங்களோட அந்த ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே இந்த டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுலேயுமே இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வண்டி வந்து ரொம்ப பொட்டன்ஷியலான ஒரு வண்டியாக இருக்குது. ஆனாலுமே அவங்களோட லைனப்பை வந்து அவங்க மொத்தத்தில் வந்து கொஞ்சம் டோட்டலாக கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி, இப்போ என் சீரீஸ்லேயே வந்து மல்டிபிள் சிசி ஆப்ஷன்ஸ், என்எஸ்ல வந்து மல்டிபிள் சிசி ஆப்ஷன்ஸ் அப்படின்னு அந்த பிராண்டிங்கோ இல்லை அந்த ஒரு எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கான ஒரு யூனிக்கான ஒரு பிளேஸ் அவங்க கொடுக்காத மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து இந்த வண்டியை நம்ம ரிவ்யூ பண்ணும்போது நமக்கு கிடைக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ். ஒருவேளை நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. இந்த வண்டி வந்து பார்த்தோம்னா அவங்க 1 இயருக்கு முன்னாடி வந்து பர்ச்சேஸ் பண்ணது. அந்த டைம் வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 1,80,000 ரூபா வந்து ஆன் ரோட் ப்ரைஸிங்காக வந்துச்சு. ஒரு சூப்பரான ரெட் கலரில் தான் வந்து இன்னைக்கு நம்ம அந்த வண்டி வந்து நம்ம கூட இருக்குது. வண்டியோட டிசைன் ஹைலைட்ஸ் பற்றி பார்ப்போம். டிசைனில் வந்து ஃப்ரண்ட்டுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தோம்னா, சைடில் இருக்கக்கூடிய அந்த சூப்பரான ஃபேரிங் தான். அப்படியே வந்து நீட்டாக வண்டிக்கு டிசைன் கூட சூப்பராகவே இன்டெகிரேட் ஆகிருக்குது. நல்ல ஷார்ப்பாகவே இருக்குது. என்னென்னா ஹெட்லாம்புமே வந்து பார்த்தோம்னா அந்த கிளாஸ் கூட ஒரு ஷார்ப்பான டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஏரோடைனமிக்ஸ் ஆகட்டும், அந்த டிசைனுக்கான அந்த ஒரு வெயிட் ஆகட்டும் எல்லாமே வந்து சூப்பராகவே இருக்குது. ஃபுல்லாகவே வந்து எல்இடி லைட்டில் தான் வந்து உங்களுக்கு அந்த எல்லா லைட்ஸுமே கொடுத்துருக்காங்க. எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ், எல்இடி இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஃபேரிங்லேயுமே வந்து உங்களுக்கு அந்த ரெட்லேயுமே 2 டோன் ஆஃப் ரெட் வந்து ஒரு கான்ட்ராஸ்டாக வந்து உங்களுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு ஃபேக் ஏர்வென்ட் மாதிரியான ஒரு யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து நீட்டான ஒரு வைசருமே வந்து வருது. வைசருக்கு சைடில் வந்து பார்த்தோம்னா சின்னதாக ஒரு கார்பன் ஃபைபர் டெக்ஸ்சர் வருது. அதுக்கு மேலே தான் உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட் வந்து வருது. இந்த மிரர்ஸுமே பார்த்தோம்னா அந்த ஏரோடைனமிக் மிரர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். என்னன்னா அதோட ஷேப்பும் வந்து பார்த்தோம்னா இதுலேயுமே ஷார்ப்பாக அந்த காற்றை வந்து அப்படி கிழிச்சு போகிறது மாதிரி ஒரு டிசைன். கூடவே இதை வந்து நமக்கு இப்படியே ட்விஸ்ட் பண்ணியுமே வச்சுக்கலாம். அது என்னன்னா ஹைவேல போகும்போது நிறைய பேர் வந்து இதை மொத்தமாக அப்படி ஃபோல்டு பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஏரோடைனமிக்ஸ் கிடைக்கும். என்னன்னா இது ப்ளஸ் வந்து நமக்கு அந்த வைசர் எல்லாமே இருக்கிறதுனால அந்த இதுவுமே வந்து இம்ப்ரூவ் ஆகும். இதுலேயுமே ஒரு பிளாக் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டயர் பார்த்தோம்னா 100 செக்ஷன் இருக்கக்கூடிய டயர் வந்து கொடுத்துருக்காங்க. 17 இன்ச் அலாய் வீல்ஸ். ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வித் ஏபிஎஸ் வந்து வருது. பின்னாலே வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வருது, ஏபிஎஸ் கிடையாது. இதுலையுமே வந்து டுவல் டோனா அந்த ரெட் ப்ளஸ் அந்த ஸ்டிக்கரிங், அதுக்கப்புறம் வந்து பிளாக் டவுட்டா இந்த போர்ஷன் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து அந்த ஃபேரிங்கில் தான் வந்து நமக்கு அந்த பல்சர் அப்படிங்கிற பிராண்டிங்குமே வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 14 லிட்டர்ஸ் வந்து ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி வருது. இந்த ஒரு 250cc பைக்குக்கு வந்து லாங் ரைட்ஸ் போகும்போதும் லிமிட்டடான ஸ்டாப்பிங்கில் போகிறதுக்கு சூப்பராகவே வந்துருக்குது. இதுலேயுமே அந்த டிசைன் ஹைலைட்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து பார்த்தோம்னா என்ஜின் வந்து ஆயில் கூலிங் கொடுத்துருக்காங்க. கூடவே இதில் வந்து உங்களுக்கு ஒரு காப்பர் மாதிரியான ஃபினிஷிங்கில் அந்த டிடிஎஸ்ஐ ட்வின் ஸ்பார்க் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜி பிராண்டிங்கும் இருக்குது. இந்த கான்ட்ராஸ்ட் கூட வந்து சூப்பராக இருக்குது. என்ஜினுக்கு கீழேயுமே வந்து ப்ரொடெக்டிவான ஒரு கவுல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து ஃபைபர் அப்புறம் பிளாஸ்டிக்கில் வந்து முடிச்சிருக்காங்க. பிரேக் லிவர், எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தோம்னா நல்ல ஸ்டப்பியாக குட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டுவல் பைப் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாஸ்ட் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த சிங்காம்லேருந்து கடைசியாக வரக்கூடிய இந்த பீஸ் வந்து அலுமினியமில் உங்களுக்கு கொடுத்து அதில் தான் வந்து ஃபுட்பெக்குமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரியரில் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கக்கூடிய 130 விட்த் இருக்கக்கூடிய டயர் ப்ளஸ் வந்து டயர் ஹக்கர். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த மோனோ ஷாக்கில் வந்து எதுவுமே மறைக்காமல் இருக்கிறதுக்கு அந்த மட் எதுவுமே படாமல் இருக்கிறதுக்கான ப்ரொடெக்ஷனுமே வந்து ஒரு பிளாஸ்டிக் பீஸாக வந்து நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. பின்னாடியுமே வந்து அந்த அலாய்வீல் டிசைன் வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்போக்லேருந்து இப்படி 2ஆக பிரிஞ்சு போகிறது மாதிரியான நீட்டான ஒரு அலாய்வீல். நல்லா போல்டான டிசைன் ப்ளஸ் வந்து அதில் வந்து கொஞ்சம் ஆக்சென்ட்டுக்கான அந்த ஸ்டிக்கரிங், அந்த பாடி கலரில் ஸ்டிக்கரிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க.
பின்னால் வந்து உங்களுக்கு அந்த டெயில் பீஸில் தான் வந்து F250 அப்படிங்கிற அந்த பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. சின்னதான கிராப் ரயில் தான், ஸ்பிளிட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டில் வந்து ஜஸ்ட் இதில் ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, பின்னாடி இருக்கிறவங்க அப்படி ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ரியர் டிசைன் பார்த்தோம்னா கொஞ்சம் வந்து அந்த RS அப்புறம் அந்த NS அந்த சீரிஸ் ஆஃப் பைக்ஸோட அந்த டிசைன் வந்துருது. டெயில் லேம்புமே வந்து பார்த்தோம்னா எல்இடி தான், ஒரு எக்ஸ் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸும் எல்இடி தான். ரியரில் வந்து சிம்பிளாக அந்த டெயில் டேடியை வந்து முடிச்சிருக்காங்க. ஓவரால் வந்து அந்த டிசைன் நல்லாவே இருக்குது. கூடவே வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷ், அதாவது என்னன்னா பொதுவாக ஃபிட் அண்ட் ஃபினிஷில் எங்கே மிஸ் ஆகும், அந்த ஃபேரிங் கொடுக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அந்த இதில் வந்து மிஸ் ஆகும். பட் இதில் அது எதுவுமே இல்லாமல் நீட்டாகவே வந்துருக்குது. இப்போ வண்டியில் ஏறி உட்காந்து எர்கனாமிக்ஸ் எப்படி இருக்குது எல்லாமே பார்ப்போம். வெயிட் வந்து பார்த்தோம்னா 164 கிலோ வந்து வண்டியோட வெயிட். சீட்டோட ஹைட் வந்து பார்த்தோம்னா 795 மில்லிமீட்டர்ஸ் வந்து சீட்டோட ஹைட் இருக்குது. இப்போ என்னோட ஹைட்டுக்கு வந்து ரொம்ப கேஷுவலாக வந்து காலை வச்சுக்கலாம், ஈஸியாகவே இருக்குது. கொஞ்சம் ஷார்ட்டான நாட்களுக்கும் பெரிய ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. ரைடிங் பொசிஷனை பொறுத்தவரை கொஞ்சம் வந்து நமக்கு கமிட்டடாக இருக்குது. ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு கம்ப்யூட்டர் பொசிஷன் கிடையாது, கொஞ்சம் வந்து கமிட்டடாக இருக்குது. அதுக்காக அந்த R15 அந்த லெவலுக்கெல்லாம் ரொம்ப கமிட்டடும் கிடையாது. ஒரு பேலன்ஸ்டான ஒரு பொசிஷனில் வந்து வண்டியை வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பற்றி பார்ப்போம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்தவரை நமக்கு டிஜிட்டல் அனலாக் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அனலாகில் வந்து டேக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து உங்களுக்கு கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், அப்புறம் வந்து உங்களுக்கு டைம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இன்ஸ்டன்ட் ஃபியூயல் எஃபிஷியன்சி இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வருது. ட்ரிப் மீட்டர் வந்து 2 கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் டு எம்டி இப்படி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிளாக்குமே கொடுத்துருக்க நல்ல அட்வான்டேஜ் தான். வார்னிங் லைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு லெஃப்ட் அப்புறம் வந்து இந்த டாப்பில் வந்து உங்களுக்கு அந்த வார்னிங் லைட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. சுவிட்ச் கியரை பொறுத்தவரை நமக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா பாசிங் சுவிட்ச், ஹை பீம், லோ பீம், ஹார்ன், இண்டிகேட்டர் அப்படின்னு ஸ்டாண்டர்டான விஷயங்கள். ரைட் சைடில் பார்த்தோம்னா என்ஜின் கில் சுவிட்ச், அப்புறம் வந்து ஸ்டார்ட்டுக்கான பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஒரு சின்ன பேக் லைட்டுமே வந்து இந்த இதில் எல்லாமே வருது. மெயினாக பஜாஜ் மட்டும்தான் வந்து இதில் வந்து அந்த பேக் லைட்ஸ் ஹைலைட்டாக இந்த பட்ஜெட்டில் வந்து கொடுக்குறது. ஹேண்டிலுமே பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு கிளிப் ஆன் ஹேண்டில் பார் வந்து கொடுத்துருக்காங்க, நீட்டான ஒரு பொசிஷனில் இருக்குது. டேங்குக்கு ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பீஸ்லேயே வந்து ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து லாங் ரைட்ஸ் போகும்போது டிவைசஸ் சார்ஜ் பண்ணுறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அப்படியே வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணியுமே பார்ப்போம். இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஐட்லிங்லேயுமே பெருசாக நமக்கு வைப்ரேஷன்ஸ் எதுவுமே ரொம்ப வந்து ஃபீல் ஆகலை. உங்களுக்கு அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அந்த தம்பிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு தம்பிங் நீட்டாகவே இருக்குது. இப்போ ரேஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒரு 5000 RPMக்கு மேலே ரைஸ் ஆகும்போது தான் லைட்டாக வந்து நமக்கு வைப்ரேஷன்ஸ் இந்த போர்ஷனில் வந்து ஃபீல் ஆகுது. மற்றபடி நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அந்த தம்பிங் அந்த சவுண்டுமே வந்து சூப்பராகவே இருக்குது. இப்போ வண்டியோட என்ஜின் பார்த்தோம்னா ஒரு 250cc என்ஜின். இதில் வந்து ஆயில் கூலிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பவர் அவுட்புட் அப்படின்னு பார்த்தோம்னா 24.1 ஹார்ஸ் பவரும் 21.5 Nm ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியை பொறுத்தவரை பல்சர்ஸ் அல்லது பஜாஜ் பைக்ஸ் எப்போவுமே வந்து நமக்கு சிட்டிலேயுமே ஃப்ரெண்ட்லியாக தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது இந்த ஸ்டைலிங் வந்து நமக்கு ஹைவேஸ், லாங் ரைட்ஸுக்கு எல்லாமே செட் ஆகிற மாதிரி இருந்தாலும் கியரிங் வந்து நீட்டாக ஷார்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. 5th கியர் வந்து ஒரு 40 km ஸ்பீட்லேயே போடுற அளவுக்கு லோவர் எண்ட்லேருந்தே இன்ஜின்லேயே நல்ல பவர் இருக்குது. அந்த கியரிங்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கிளச் நல்ல லைட்டாக சூப்பராகவே இருக்குது. வண்டி 164 கிலோ அப்படிங்கிற வெயிட் இருந்தாலுமே வந்து பெருசாக எங்கேயுமே நம்ம ஓட்டும்போது தெரியல. நம்ம சின்ன ரோட்ஸில் வந்து குண்டு குளிக்கு ஸ்டாப் பண்ணி கட் பண்ணி போனாலும் சரி, டிராஃபிக்கில் ஓட்டும்போது சரி, எந்த இடத்துலையுமே வந்து வண்டியோட அந்த ஒரு பல்கினஸ் எதுவுமே தெரியாமல் சூப்பராக ஸ்மூத்தாகவே இருக்குது. என்ஜினும் மொத்தத்தில் வந்து பார்க்கும்போது வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கும்போது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. எஸ்பெஷலி ஃபுட்பெக்ஸில் வந்து ரொம்பவே கம்மியாக, ஹேண்ட் பார்ஸில் கம்மியாக இருக்குது. இந்த போர்ஷனில் மட்டும் லைட்டாக வந்து ஹையர் RPMஸில் வந்து வைப்ரேஷன் தெரியுது. மற்றபடி ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டியுமே வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். 100-110 வரைக்கும் வந்து ஈஸியாகவே போகுது. என்னென்னா என்ஜினில் வந்து நம்ம நல்லா ரைஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 8000 RPM இருக்குது. 9000 RPMக்கு மேலே வந்து ரெட் லைன் கொடுத்துருக்காங்க. 8000 RPM வரைக்கும் வந்து நல்ல அவுட்ரைட்டான பவர் வந்து நமக்கு அப்படி டிராஸ்டிக்காக சர்ஜாவே வந்து கிடைக்குது. அதுதான் வந்து ஒரு மெயினான டாக்கிங் பாயிண்ட் அந்த என்ஜினுக்கே வந்து. அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஸுமே பார்த்தோம்னா நல்ல சாலிடாக சூப்பராகவே இருக்குது. ஃப்ரெண்டு மட்டும்தான், அதாவது இதில் வந்து சிங்கிள் சேனல் ABS தான். கடைசியில் இது சேலில் இருக்கும்போது டுவல் சேனல் ABSமே வருது. இப்போவுமே வந்து மேபி புக்கிங்ஸில் வந்து அவங்க சேல் கிடைக்கலாம், அதுக்குமான சான்ஸ் இருக்குது. பட் டவுட்டு தான். என்னென்னா பஜாஜ் வெப்சைட்டில் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து அவங்க லிஸ்டிங்லேருந்து ரிமூவுமே பண்ணியிருக்காங்க. பட் ஓவரால் நம்ம பார்க்கும்போது சீட்டிங் கம்ஃபர்ட் ஆகட்டும், நமக்கு சீட்டோட குஷன் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. அந்த கம்ஃபர்ட்டுக்கு வந்து எந்த குறையுமே இல்லாமல் சூப்பராக ரிலாக்ஸாக இருக்க முடியுது. சிங்கிளாக போனால் கூட இந்த ஸ்பிளிட் சீட் செட்டப் இருக்கிறதுனால நம்ம பேக் வந்து நல்லாவே இதில் ரெஸ்ட் ஆகிட்டு இருக்குது. நல்ல ஒரு ரைடிங் ட்ரையாங்கிள் வந்து நமக்கு கிடைக்குது. ஹை ஸ்பீட்ஸ்லேயுமே வந்து ஸ்டெபிலிட்டிக்கு எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. பிரேக்ஸ் வந்து ஷியோர் ஃபுட்டடாக இருக்குது.
மெக்கானிக்கலி ஒரு சூப்பர் பேக்கேஜ் தான் இருக்குது. அப்படியே வீடியோவை நம்ம அந்த வண்டியோட வெர்டிக்டா நம்ம அதை சின்னதாக கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா, அந்த லைன் அப்போ போட்டு இப்படி கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் அண்டர் ரேட்டடாக வந்து பெருசாக மக்கள் கண்டுக்காத மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருக்குது. இப்போ ஓனர்ஷிப் ரிவ்யூலையுமே பார்ப்போம், அவங்க வந்து எப்படி இந்த வண்டியை வாங்குறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நமக்கு ஓனர்ஷிப் ரிவ்யூவில் பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி சீக்கிரத்தில் வந்து பஜாஜ் இந்த வண்டியை திருப்பி கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். என்னன்னா N250 கொண்டு வந்துட்டு இருக்காங்க, அதே என்ஜின் தான் வந்து இதுலேயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதையுமே வந்து F250 திருப்பி கொண்டு வந்தாங்கன்னா நல்ல பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பைக். ஆனால் அதுக்கான இடத்த வந்து பஜாஜ் அவங்க லைனப்பில் கொடுக்கணும். மொத்தமாக போட்டு நிறைய வண்டிகளை வச்சு ஆட்களை கன்ஃபியூஸ் பண்ணாமல் இதுக்கான ஒரு ஸ்பேஸை அவங்க கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ வந்து நம்ம இந்த வண்டியோட ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக கண்டிப்பாக இந்த வண்டி ஒரு யூனிக்கான வண்டி ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கான்டாக்ட் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ். உங்களை பற்றி ஜஸ்ட் நேம் சொல்லி இன்ட்ரடக்ஷன் சொல்லுங்க. என் பேர் அஜித் குமார், ஊர் வந்து நாகர்கோவில். நான் யூஏல கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வேலை பார்க்குறேன். இப்போ லீவுக்கு வந்திருக்கேன். ஓகே ப்ரோ. அடுத்ததாக வந்து இந்த வண்டி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வண்டி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி நான் டிஸ்கவர் டிடிஎஸ்ஐ 100. ஓ, பஜாஜ் கஸ்டமர் தான் முன்னாடி. ஓ சரி, அது செகண்ட் ஹேண்டாக தான் வாங்கினது. அது அங்கே போயிட்டு வந்து பார்க்கும்போது நல்ல பழைய வண்டி அந்த மாதிரி இருந்து ரொம்ப செட் ஆகலை. அதனால 220 எடுக்கலான்னு போனேன். ஓ 220, நம்ம 220 பண்ணலான்னு போனேன். அந்த டைமில் 220 டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே, அது தெரியாது. இல்லைனா டாமினார் 250 எடுக்கலான்னு போனேன். அப்படி ஆல்டர்னேட்டிவாக தான் இருந்து அப்போ ஷோரூம் போய் பார்க்கும்போது இந்த வண்டி பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சு. எனக்கு தெரியாது இந்த வண்டி இவ்வளோ நல்லா இருக்கிறது. அந்தளவு போன அடுத்த 2வது நாளே வண்டி இறக்கிச்சு. உடனே பார்த்த உடனே அப்படி எடுத்தாச்சு. ஆனால் அந்த வண்டி ஒன்று டிஸ்கண்டினியூடு, டாமினார் நம்ம ஆப்ஷனாக வச்சா. ஆனாலும் இது வந்து இது ஆக்சுவலி உங்களுக்கு பெட்டர் வேல்யூவில் கிடச்சிருக்கும். டாமினாரோட ரேட்டும் கம்மியாக இருக்கு. புது டிசைனாக இருந்து. ஆமாம், டிசைன் மெயினாக. டிசைன் எப்படி உங்களுக்கு அந்த இப்போ 220 எக்ஸ்பெக்ட் பண்ணி போறீங்க, கிட்டத்தட்ட அதுனாலும் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்குது உங்களுக்கு டிசைன். இது 220 கூட கம்பேர் பண்ணிச்சுன்னா நல்லதுதான். நான் அது எடுக்காதது நல்லதுன்னு இப்போ யோசிக்கிறேன். ஓகே, அதோட நல்லா இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்கு. ஓகே, அது லெஜெண்டரி பைக், அது வேற லெவல். ஆமா, ரொம்ப வருஷமா அப்படி இருந்தாலும் கொஞ்சம் அப்டேட்டா, கொஞ்சம் டிசைன் புது டிசைனா இருக்கும். சிசி ஹையரா இருக்கனால. ஓகே, இன்னொன்று பஜாஜில் இப்போ வண்டி எடுக்க போறாங்க அப்படின்னாலே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் என்னன்னா, நம்ம பேசிட்டு இருந்தது என்ல ஒரு 4-5 வண்டி, என்எஸ்ல 4-5 வண்டி, அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சா இல்ல நீங்க ஸ்ட்ரைட்டா இது டிசைட் பண்ண முடியுதா? இல்ல, நான் போகும்போது டிஸ்பிளேல இது வச்சிருந்தாங்க, அதனால எனக்கு பார்த்த உடனே பிடிச்சி. இப்போ நீங்க ஷோரூம் போய் பாத்தீங்கன்னா ஃபுல்லா என்எஸ் தான் அடிக்க வச்சிருக்காங்க, தவிர இந்த வண்டி எல்லாம். ஆமா, அந்த என்எஸ் இருக்குது, ஆனா சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்குது. ஆமா, சோ இதுக்கு போறதா அதுக்கு போறதான்னு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது. என்னலயுமே பாத்தீங்கன்னா 150, 160, 250 அந்த மாதிரி ஒரு இல்லாம அப்படி கொடுத்துறாங்க. ஸோ இந்த வண்டியோட உங்களுக்கு இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? என்னன்னா ஜஸ்ட் இந்த வண்டியோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி என்னோட இது என்னன்னா, பஜாஜ் வண்டி, பஜாஜில் ஒரு ப்ரீமியம் வண்டி வச்சிருக்கும் போது அந்த சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. அப்போ சர்வீஸ் பரவாயில்ல. வேற இஷ்யூஸ் ஏதாவது வண்டியில இருந்துச்சு? மேஜராட்டு ஒருக்கா பேட் மட்டும் மாத்தினேன், டிஸ்க் பேட் மட்டும். அது ரெகுலரான ஒரு சேஞ்ச் தான். எல்லாமே மேஜராட்டு கம்ப்ளைண்ட் ஒண்ணுமே இல்ல. கம்ப்ளைண்டா மேஜராட்டு எதுவுமே இல்ல. ப்ரோ, வேற ஏதாவது இப்ப சர்வீஸ் உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்றீங்க, வேற ஏதாவது நெகட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு? நெகட்டிவா பாத்தீங்கன்னா அந்த டேங்க் இதுல கொஞ்சம் கேப் இருக்கு. ஓ, இந்த க்ளோசிங் இல்ல. அது பாத்தீங்கன்னா உள்ள தண்ணி போகுது. அந்த வால்வும் ரொம்ப சின்னதா தான் இருக்கு. ஓ சரி சரி, அந்த ட்ரெயின் வந்து அடுத்து ஃபுட்ரெஸ்ட்ல லேடிஸ் அம்மா யாராவது ஏறி உட்காரும் போது கொஞ்சம் கால் வைக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓ சரி சரி, கம்பெனில இருந்து நமக்கு ஃபுட்ரெஸ்ட் இல்ல. அது ஒரு நெகட்டிவ். அப்ப நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் போறது மாதிரி தான் இருக்கு, அதுக்கு குவாலிட்டி இருக்காது, அதனால அப்படி விட்டுறேன். ஓ சரி சரி. மத்தபடி நீங்க லாங் எங்க போயிருக்கீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? பொன்முடி போயிருக்கேன். பொன்முடி, ஆமா, இங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு 150 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன். ஆமா, அப் அண்ட் டவுன் 300 வந்துரும். ஒன் சைடு 150, அப் அண்ட் டவுன் 300. ஆமா, அது போனேன், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மலை ஏறும்போது ஹில்ஸ்ல பவர் ஒரு ஆளா பண்ணீங்களா? நானே என் தம்பியும் போனோம், 2 பேரும் சேர்ந்து. ஆமா, பவர்லாம் நல்லா இருந்து செகண்ட் கியர் போட்டு அந்த மாதிரி போலாம். அடுத்து அதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. மைலேஜ் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி கிடைக்குது? மைலேஜ் 30 கிடைக்க மாதிரி டவுட் தான். இங்க டவுனுக்குள்ள ஓட்டும் போது 30 அந்த ரேஞ்ச்ல தான் கிடைக்குது. ஓகே, மற்றபடி எப்படி லாங் போகும்போது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் 35 வரைக்கும் லாங் போகும்போது கிடைச்சிருக்குன்னு தோணுது. கிடைக்கும். ஓகே, மற்றபடி வேற ஏதாவது யூனிக்கான விஷயங்களோ? இந்த பின்னாடி சீட் வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட்டா தெரியுதா? கம்ஃபர்ட்டா இருக்கு. நமக்கு ஜென்ஸுக்கு ஓகே தான். பின்னாடி பிடிச்சிருக்கேன், கரெக்டா இருக்கு. இதே R15 பாத்தீங்கன்னா இருக்க முடியாது, சைடுல எல்லாம் உடைஞ்சு போறது மாதிரி. ஆமா, அந்த பிளாஸ்டிக் உடையற மாதிரி இருக்கும்.
இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். So, அடுத்ததா வந்து சர்வீஸ் இன்டர்வல் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, அப்ராக்சிமேட்டான காஸ்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ வருது? சர்வீஸ் இன்டர்வல் ஃபர்ஸ்ட் 1000 கிலோமீட்டரில் ஃபர்ஸ்ட் சர்வீஸ், ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அடுத்து 5000, 5000 அடுத்து 3 மாதம் அந்த டைம் 5000 ஆறு 3 மாசம் அந்த மாதிரி. காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1500 to 2000 சம்திங் அந்த நார்மலா வருது. ஓகே. அடுத்து ஏதாவது பார்ட்ஸ் தான் மாத்தணும்னா அதுக்கான இது கொடுக்கணும். லேபர் நம்மளுக்கு ஃப்ரீ தான். ஓகே. அந்த ஃப்ரீ சர்வீஸ்க்கு வந்து லேபர் வரும். Labor. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா அந்த லேபர் சார்ஜ் மட்டும் அவங்க ஆமா. இன்க்ளூட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ ஓகே, அதுவும் அஃபோர்டபுளான. அஃபோர்டபுள் தான். ஆமா. ஏன்னா உங்களுக்கும் இப்போ 1 இயர்ல 14000 அப்படிங்கும்போது கரெக்டா நீங்க 5000 வந்து டக் டக்குன்னு வந்துருது. இப்போ 4 சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 4 கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. ஓகே. அந்த இனிமே 5 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. இப்போ 5 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. ஓகே. நம்ம அது கரெக்டா அந்த இது சர்வீஸ் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணியாச்சுன்னா 5 இயர்ஸ் வாரண்டி கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். 5 இயர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு 5 இயர்ஸ் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் ஓரளவுக்கு. வேற ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த வண்டியில எடுத்ததுக்கு அப்புறம், இல்ல பிடிக்காத ஒரு விஷயம்? பிடிச்சனா ஓட்டதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. சிட்டிக்குள்ள போகும்போதும் நிறைய ஆளுங்களுக்கு இந்த வண்டி தெரியாது. ஆமா. பார்த்தாச்சுன்னா பார்ப்பாங்க அப்படி என்ன வண்டி அப்படின்னு. பிடிக்காத விஷயம்னு மேஜராட்டு ஒன்றும் இல்லை. ஓகே. மற்றபடி கம்ஃபர்ட் எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்ட் எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. முன்னாடி போகும்போதும் பெருசா ஒன்றுமே வலி டயர்ட் தெரியல. ஓகே. ஓகே ப்ரோ. அப்போ தேங்க்யூ ஸோ மச். ஒரு நீட்டான ஓனர்ஷிப் ரிவ்யூ. இன்னும் நம்ம கூட அப்படி கொஞ்சம் 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணி வண்டியுமே ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ. ஹாப்பி மோட்டாரிங். எப்போவுமே சேஃபாக வந்து நம்மளுமே எல்லாருமே ரைட் பண்ணுவோம் ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த பல்சர் F250யோட அந்த டீட்டெயில்டான ரிவ்யூ ப்ளஸ் வந்து ஒரு சூப்பரான ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வண்டியுமே வந்து எனக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னென்னா அந்த பல்சரோட ஸ்ட்ரென்த் ப்ளஸ் அந்த ஃபேரிங் கூட வந்து அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ப்ரைஸிங், வேல்யூ ஃபார் மணி ப்ரைஸிங் எல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது சூப்பரான வண்டியாக இருக்குது. இதை வந்து அவங்க கண்டிப்பாக ஒமிட் பண்ணாமல் இதுக்கான ஒரு இடத்த வந்து அந்த பல்சர் லைனப்பில் வந்து அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்ல பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வண்டியாக தான் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு மிஸ் ஆகாது. எப்போவுமே சொல்கிறது தான், வண்டி ஓட்டும்போது ஒரு நிதானம் மனசில் இருக்கட்டும். சேஃபாக வந்து எப்போவுமே வண்டியை ஓட்டுவோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.